ஹலோ நண்பர்களே, பைக்கை சர்வீஸிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதான் யமகா ஷோரூமுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன். ஜூலை மாசம் ஆச்சு, இன்னும் வெயில் பொழந்தெடுக்குது. அந்த வேளை ஒரு இளநீ கடையை பார்த்தேன். முதல் தண்ணியா ஒரு இளநியை வாங்கி குடிச்சேன். அது நமக்கு பத்தல. ஸோ நெக்ஸ்ட் வழிக்கே ஒரு இளநியை வாங்கி குடிச்சேன். இதுதான் கொடுக்குற காசுக்கு ஒர்த்துன்ட்டு சொல்லுவேன். அடுத்து அந்த இளநீ கடைக்காரர் இளநில இருக்கிற வழுக்கையை வெட்டி கொடுத்தாரு. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு யமகா ஷோரூமுக்கு போயிட்டேன். அங்க வண்டியில என்னதான் கம்ப்ளைண்ட் இருக்குன்ட்டு சொல்லிட்டு வண்டியை விட்டுட்டு வெளியே வந்தேன். வெளியே இன்னும் வெயில் அதிகமாக இருந்தது. பக்கத்துல ஒரு ஹோட்டலுக்கு போனேன். ஃபுல் மீல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு கையை கழுவ போயிட்டேன். கையை கழுவி முடிச்சிட்டு டேபிளுக்கு வந்து உக்காந்ததும் வாழை இலையில சாப்பாடு வச்சாங்க. நார்மல் மெனு மாதிரி தான் இருந்தது. அந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பஸ் ஏறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பஸ்ஸே கிடைச்சிது. அதுவும் ஸ்டாண்டிங் தான். ரொம்ப நாளுக்கு அப்புறமா பஸ்ல பயணப்படுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பர்களே. அப்புறம் கொஞ்ச நேரத்துல சீட்டும் கிடைச்சிது. எங்க ஏரியா வந்ததும் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் நண்பர்களே எங்க ஏரியால இருக்கிற பெரிய குளம். எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு பாருங்க. அடுத்து வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம மயில முட்டை போட்டு வச்சிருந்தது. இதுதான் இந்த அம்மா விடுற முதல் முட்டை. சரி நண்பர்களே, நான் நாளைக்கு அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். அதுவரை சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க.